உலகம் முழுவதும் பெட்ரோல் மற்றும் டீசலுக்கு மாற்றாக மின்சார சக்தியில் வாகனங்களை இயக்க அனைத்து நாடுகளும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. அந்த பட்டியலில் இந்தியாவிலும் கார்கள் உள்ளிட்ட பல போக்குவரத்து வாகனங்கள் மின்சார வாகனங்கள் தயாரிப்பிலும் பயன்பாட்டிலும் உள்ளது. தமிழக அரசு போக்குவரத்து சேவையில் மின்சார பேருந்துகளை அதிக அளவில் பயன்படுத்த நடவடிக்கை எடுத்து வருகிறது. அந்த வகையில் சென்னையில் மின்சார பேருந்துகள் முதற்கட்டமாக திங்கட்கிழமை முதல் இயக்கப்பட உள்ளது. இதற்காக மின்சார பேருந்துகளுக்கு மின்சாரம் ஏற்றுவதற்கான வசதிகள் கொண்ட 5 சிறப்பு பணிமனைகள் அமைக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திங்கட்கிழமை சென்னையில் முதற்கட்டமாக 120 பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார். இந்த பேருந்துகள் ஏசி வசதியுடனும் ஏசி இல்லாமல் சாதாரண பேருந்து வசதியுடனும் இயக்கப்படுகிறது. புதியதாக இயக்கப்பட உள்ள இந்த மின்சார பேருந்துகள் தாழ்தள பேருந்துகளாக உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த மின்சார பேருந்துகளுக்கான பணிமனைகள் வியாசர்பாடி, பெரும்பாக்கம், தண்டையார்பேட்டை, பூந்தமல்லி மற்றும் சென்ட்ரலில் அமைக்கப்பட்டுள்ளது. வியாசர்பாடி பணிமனையிலிருந்து 13 வழித்தடங்களிலும், பெரும்பாக்கத்திலிருந்து 11 வழித்தடங்களிலும், தண்டையார்பேட்டையிலிருந்து 10 வழித்தடங்களிலும், பூந்தமல்லியிலிருந்து 5 வழித்தடங்களிலும், சென்ட்ரலிலிருந்து 10 வழித்தடங்களிலும் இந்த புதிய மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. இந்த பேருந்து மின்சார பேருந்து என்பதால் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படும் என்ற அச்சம் பொதுமக்களுக்கு வேண்டாம். ஏனென்றால் மற்ற மாநகர பேருந்துகளில் வசூலிக்கப்படும் கட்டணமே இந்த பேருந்துகளிலும் வசூலிக்கப்படும். மின்சார பேருந்துகளின் தேவைகளை பொறுத்து புதிய வழித்தடங்களில் இந்த பேருந்துகள் இயக்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர். சென்னையில் இயக்கப்பட உள்ள இந்த புதிய மின்சார பேருந்துகளில் ஒரு முறை சார்ஜ் செய்தால் 180 கிலோமீட்டர் வரை பேருந்தை இயக்கலாம். வழக்கமான பேருந்துகளில் வரும் சத்தம் மற்றும் புகை இந்த பேருந்துகளில் இருக்காது என்பதால் இதனால் ஒலி மற்றும் காற்று மாசு பெருமளவு குறையும் என்று போக்குவரத்து கழகம் நம்பிக்கை தெரிவித்துள்ளது. திங்கட்கிழமை தொடங்கப்பட உள்ள இந்த மின்சார பேருந்துகள் சென்னை மாநகரம் முழுவதும் மொத்தம் 45 வழித்தடங்களில் இயங்க உள்ளது. 5 பணிமனைகள் என்றாலும் பிராட்வே, கோயம்பேடு, அண்ணா சதுக்கம், திருவொற்றியூர், கிளாம்பாக்கம், சென்ட்ரல், கோவளம், டி நகர், தாம்பரம், கிண்டி, வள்ளலார் நகர், கண்ணதாசன் நகர், மாதவரம், பெரம்பூர், மணலி என சென்னையின் முக்கியமான 45 வழித்தடங்களில் இந்த பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. புதியதாக இயக்கப்பட உள்ள மின்சார பேருந்துகளில் சிவப்பு நிற பேருந்து ஏசி வசதி கொண்ட மின்சார பேருந்தாகும். நீல நிற மின்சார பேருந்து ஏசி வசதி இல்லாத மின்சார பேருந்தாகும். அடுத்த ஆண்டு இறுதிக்குள் மொத்தம் 1000 மின்சார பேருந்துகளை இயக்க போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது.